பாவங்க அண்ணன் பழனிசாமியை விட்டுருங்க, முகமே ரொம்ப வாடி போயிருக்காரு. அவரு டெல்லியில முகம் துடைக்கிறப்ப நீங்க தவறாக சொல்லி நம்மளாம் தப்பா சொல்லிட்டோங்கிறாரு. எல்லாத்துலயும் போய் தான் அவரு. கரெக்டா 2011 அம்மா டிசம்பர் 19 என்ன உள்பட எல்லாரையும் கட்சி விட்டு எடுத்தது உலகத்துக்கே அறிஞ்ச செய்தி. 2017 பிப்ரவரி 14 மீண்டும் இவர்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைதியான முறையில் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் டிசம்பர் 29 அன்றைக்கு சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்குறாங்க, பழனிசாமி உட்பட. அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் பெங்களூருக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்கள் சார்பாக கட்சியிலே நான் மீண்டும் வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று என்னை கட்சியில் சேர்த்தாங்க. அண்ணன் பழனிசாமி உட்பட அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்துதான் துணை பொதுச்செயலாளராக என்னை நிர்வகிக்கணும் அப்படின்னு அவங்க வைத்த வேண்டுகோளின் படிதான் சின்னம்மா அவர்கள் என்னை துணை பொதுச்செயலாளராக நியமித்து விட்டு சென்றாங்க. உங்களுக்கு தெரியும், அப்ப நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணன் பழனிசாமிக்கு எப்ப கிளி பிடிச்சிச்சுன்னா, கிளிம்பாங்கல்ல நீங்க சொல்லுவீங்களா பயம், ஆர்கே நகர் சட்டமன்ற பொது தேர்தலப்ப இடைத்தேர்தலப்ப நான் வேட்பாளர் நிக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஏன்னா அம்மா என்ன பெரியகுளம் மதுரை பக்கமே நான் அரசியலில் இருந்ததுனால எனக்கு அந்த எண்ணமே இல்லை. தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதான் அப்பெல்லாம் வாரம் ஒரு முறை எங்க சித்தியை போய் பார்ப்பேன். அதனால என் கூட இன்றைக்கு பழனிசாமி கூட இருக்கிற எனது பழைய நண்பர்கள் தலவாய் சுந்தரமும் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு அமைச்சர் 2 பேரும் தான் என்னோட வந்தாங்க. அப்ப நான் யாரெல்லாம் இங்க கேட்பாளர் பட்டியலில் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போனது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பொதுச்செயலாளர்கிட்ட போய் இவங்க தேர்தல் அறிவிப்பு வரும், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நீங்க ரெடி பண்ணி கொடுங்க கேள்வி, ஏன்னா அவங்க தான் போடணும், அது ஜெயில் ரூல் படி அது மூலம் வாங்கி கொடுங்க, நான் துணை பொதுச்செயலாளர் போட முடியாது. அதனால அதெல்லாம் தயார் பண்ணி எடுத்துட்டு போனேன். ஏன்னா எனி டைம் எனி மூமெண்ட் எலெக்ஷன் டேட் அறிவிக்கலான்னு. அப்ப போய் இவங்க 2 பேரும் அப்படி உட்கார்ந்துருந்தாங்க. நான் இப்படி எங்க சித்திட்ட பேசிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, தம்பி இப்ப பன்னீர்செல்வம் வெளியில போயிருக்காரு, அவர் பிரச்சனை பண்றாரு, எலெக்ஷன் கமிஷன்ல எது ப்ராப்ளம் வரலாம், இந்த நேரத்தில் ஒத்துமையா இருக்கணும்னா நீ தேர்தலில் போட்டிக்கிட்டா நல்லா இருக்குமே, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க சொன்னதுதான் அது வரைக்கும் அது எண்ணமே இல்லை. அதான் உண்மை. தலவாய் சுந்தரன் இன்றைக்கு அதை ஒத்துக்கொள்றாரா இல்லையான்னு தெரியாது, ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கொள்வாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதான் உண்மை. நான் ஒன்றும் மறைச்சு உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சொன்னதை அதே எண்ணத்தோட நான் இவர்கள்ட்ட சொன்னேன், பழனிசாமி அவர்களிடம் சொன்னேன், அங்கே உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போட்டியிடுவது தான் சரி, சின்னம்மா சொன்னது சரி, இந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமை நிலவுனா நீங்க தான் போட்டியிடுன்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து தான் அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டேன். அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டதுனால இவர்களுக்கு பழனிசாமிக்கு என்ன பயம் வந்துட்டா, நான் சட்டமன்றத்திற்கு எங்க முதலமைச்சர் பதவியை குறிவைக்கணும் என்கிற பயம். அதான் அது அவருக்கு சுயநலத்தால் வந்த பயம். எனக்கு அது எண்ணமே கிடையாது. அது தலைவாய் சுந்தரத்துக்கு நல்லா தெரியும். என் கூட அப்ப அவர் பழைய நண்பர் அவர் என் கூட இருந்தப்ப அவருக்கு உண்மை மனசாட்சியை தொட்டு பார்த்தா எனக்கு அது எண்ணமே இல்லை. தேர்தலில் நிக்கணும், அப்ப எங்க மேல கொலைப்பலி என்னென்ன பழியா இருந்துச்சு, இதை மீறி அம்மாவின் தொகுதியில் ஜெயிக்கணுமேங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். தேர்தல் நின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த 4வது நாள் ஏப்ரல் 17 அன்றைக்கு தான் எனக்கு சம்மன் வருது டெல்லிக்கு வர சொல்லி. அந்த நேரத்தில் என்ன திடீர்னு எல்லாம் முன்னாள் எனக்கு இன்னும் அந்த வீடியோ காட்சி ஞாபகம் இருக்கு. எல்லாம் வெளியில திடீர்னு எங்கேயோ அது பழனிசாமி வீட்டில் எங்கேன்னு தெரியல, ஒரு அமைச்சர் வீட்டில் எல்லாம் என்னை கட்சி விட்டு நிற்கிறாங்க. நான் கூட சொன்னேன், நான் அதை ஒன்றும் தவறாக எடுத்துக்கல, நீங்க நல்ல விதமாக கட்சி நடத்துங்கன்னு தான் போயிட்டேன். ஆனால் திரும்பி வந்ததும் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் டெல்லியிலேருந்து திரும்பி வர்றப்ப இவர்கள் ஒன்னா கட்சி நடத்திட்டோம், எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இதில் ஒட்டிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நான் என்னை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இது நான் தாமரை இலை தண்ணி போல இருக்கக்கூடியவன் தான். பதவிக்கெல்லாம் வர வேண்டும்னா அம்மா காலத்தில் நான் நிறைய பதவிகளை வாங்கியிருக்க முடியும். மற்றவர்களை முதலமைச்சராக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தோங்கிறத நீங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு வந்தப்ப அது நிச்சயம் எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அது வேறு எண்ணம் எனக்கு சட்டம் இல்லை. ஏன் எங்க சித்தி ஜெயிலுக்கு போறப்ப கூட நான் அந்த பதவியை வாங்கியிருக்க முடியும். அங்க உட்காந்துட்டு பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லா எம்எல்ஏக்களோடும் கட்டி காக்க வேண்டிய வேலையை நான் பார்த்திருக்க வேணாம். இது எல்லாருக்கும் தெரியும். இது இங்க உள்ளவருக்கு தெரியும், அங்க உள்ளவருக்கு தெரியும். நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில ஏறி போக இருந்தவங்க எல்லாம் தெரியும். நமது விருகை ரவி, அவர் கூட இருப்பார் விஜயகுமார், கும்படிப்பூண்டி விஜயகுமார், இன்னொருத்தர் இருப்பார் பல்ராமன். 3 பேரும் வேன்ல ஏறி உட்காந்துட்டாங்க.
இது உண்மை. அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு எங்களெல்லாம் ஒரு மாதிரி பேசுறாரு வீரமணி, அவருக்கு அன்னைக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டார். என்கிட்ட போனை போட்டு கொடுத்தாங்க பார்த்திபன் போன்ல இருந்து, எங்க போயிட்டீங்கன்னு. இல்ல வந்துடுறேன்ட்டு போனார். அது மாதிரி இங்க மதுரை வாயில் அவர் பேர் என்ன, முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் வெளில போயிருந்தார். அங்கேருந்து போனாலே பதறிக்கிட்டு சொல்லுவாங்க. நான் ஒரு வாத்தியார் மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கு, இல்லைன்னா ஒரு வேலையா வந்தேன், உறவினருக்கு உடம்பு சரியில்லை வந்துடுறேன். இதுதான் நடந்தது. நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு அதை உணர்றாங்க. எனக்கு தெரியும், அங்கே உள்ள 99% பேர் இதை உணர்ந்தார்கள். அன்றைக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னப்ப, அன்னைக்கு தனியரசு அண்ணன் சொன்னது கூட நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, எங்க சித்தி அந்த கூட்டம் போட்டிருந்தப்ப பழனிசாமி நாம் அது தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமும் சொன்னோம். அன்றைக்கு அம்மா ஒரு 4 அமைச்சர்களை கூட வச்சிருக்கப்ப அதில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடுத்த சீனியாரிட்டியில் இருந்தவர் இவர் தான். அந்த முறையில் தான் அவரை நாங்கள் எங்கள் சித்தி சால்வ் பண்ணாங்க. வேற ஒன்றும் தனிப்பட்ட எந்த ஒரு காரணமும் கிடையாது. நான் சொல்றது உண்மை. இதுக்கு மேலே நீங்கள் என்ன அதை எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நான் நடந்ததை சொல்கிறேன். அப்போ பழனிசாமி என்னிடம், அண்ணா என்ன முதல்ல என் பேரை சொல்ல வேணாம், ஏற்கனவே நீங்கள் நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணீங்க, கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லலாம்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னாரே தவிர, நான் உடனே நீங்க டிபேட்ல வைக்கிறப்ப தினகரன் அப்படி சொன்னாருங்க, அப்படி இல்லை. அவர் அப்படி சொன்னாரு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நம்ம பார்த்திபன் இன்றைக்கு வரல, எங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் கூட அவர் தான் எல்லாத்தையும் போய் கையெழுத்தா வாங்கினார். அவங்க கையெழுத்து போறப்ப நாங்க சொல்லிட்டோம் அவங்களுக்குலாம் பழனிசாமி தாங்கிறது முன்னாடியே தெரியும்ல உங்களுக்கு. அங்க நான் ஒரு 2 நாள் எல்லாத்தையும் பேசதானே செஞ்சோம். எங்க சித்தியே இருந்து பேசினாங்க, நாளைக்கு எது திருப்பி தப்பா வந்தா, அதனால நைட்டை தங்கியிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வேற எதுவும் இல்லை. நாங்க அங்க போய் தங்கி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையா இருந்தாங்க. தனியரசு அவர்கள் சொன்னது போல சின்னம்மா அவர்கள் யாரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு மனநிலை தான் இருந்தாங்க. ஆனா இவருக்கு பயம். ஆனா அது சுமூகமாக முடிந்தது. இவரை முதலமைச்சர் ஆக்கினோம். அதனால எந்த தப்பு இல்லை.